பாடல் 33. சென்ற பாடல் நேரிழையே என்று முடிந்தது. இந்த பாடல் இறைக்கும் என்று தொடங்குகிறது. பட்டர் சொல்லுகிறார், நான் செய்த பாவச் செயல்களின் விளைவாக காலன் என்னை தண்டிக்க வருகிறான். கையில் பாசக்கயிறோடு நான் நடுங்கும் வண்ணம் காலன் என்னை தேடி வரும் பொழுது, அம்மா நீயே சரணம் என்று உன் பாதங்களில் நான் பணிவேன். அப்போது அஞ்சாதே என்று நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று அபிராமியை பார்த்து கேட்கிறார். இங்கே அபிராமியை எப்படி வர்ணிக்கின்றார் என்றால், சிவபெருமானின் மனம் குளிரும் வடிவுடைய அபிராமியே என்று அவளை விழித்து, நீ அப்படிப்பட்ட அழகி, உன்னுடைய அழகில் மனம் லயித்து போயிருக்கும் சிவபெருமானுடன் இருப்பவளே, நீ என் மரண காலத்தில் என்னை வந்து காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார். சென்ற பாடலிலும் இதைத்தான் சொன்னார். ஆனால் சென்ற பாடலில் அவள் காட்சி தந்து ஆட்கொண்டு விட்டதாக சொல்லுகிறார். இந்த பாடலில் மரண காலத்தில் உன்னை நான் அழைப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் மனது பூராவும் மரண பயம் இருக்கிறது. ஏனென்றால் திதியை தவறாக சொல்லிவிட்டதால் அரசன் மரண தண்டனை கொடுக்கப் போகிறார். இவர் ஒவ்வொரு பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் மனதில் நடுக்கம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு பாட்டிலும் தன்னுடைய அச்சத்தை ஒவ்வொரு விதமாக வெளியேறுகிறார். இறக்கும் காலத்திலும் மக்கள் அம்பிகையை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது இந்த பாடல்.